கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பதிவில் வேதத்தில் உள்ள எண்கள் எவ்வாறு தேவனுடைய மகத்துவத்தினால் கையாளப்பட்டு பிதாக்களின் வாழ்க்கையில் வயதை தீர்மானித்திருக்கின்றன, இரட்சிப்பின் திட்டத்தில் ஆளுகை செலுத்துகின்றன என்று பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. இந்த பாகத்தில் வேத எண்களையும் அதன் தேவ இரகசியத்தின் அமைப்பையும் பார்த்துவிட்டு அடுத்தடுத்த பாகங்களில் பிதாக்களின் வயதும் வாழ்க்கையும் செயலும் வேத எண்களால் எவ்வாறு ஆளுகை செய்யப்பட்டு கையாளப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்ப்போம். எண் 1, த யூனிட்டி. எண் 1 தேவதூத்தின் ஒருங்கிணைப்பு என்ற அர்த்தத்தில் கையாளப்படுகின்றது. இதன் அர்த்தம் சகலமும், அதாவது காணப்படுகின்றதும் காணப்படாததுமாகிய சகலமும் ஒன்றாகிய தேவனுக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளடங்கியிருக்கின்றது. காணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உணரப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் காணப்படாத தேவனுக்குள் ஒன்றாயிருக்கின்றார்கள். எண் 2, த செப்பரேஷன் ஆர் விட்னஸ். எண் 2 பிரிக்கப்படுதல் அல்லது சாட்சி என்ற அர்த்தத்தில் கையாளப்படுகின்றது. எண் 3, ட்ரினிட்டி ஆர் டிவினிட்டி. எண் 3 திரித்துவம் அல்லது தேவ மகிமை என்ற அர்த்தத்தில் கையாளப்படுகின்றது. நம்பர் 4, கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். எண் 4 கட்டமைப்பின் நிறைவேறுதல் என்ற அர்த்தத்தில் கையாளப்படுகின்றது. நம்பர் 5, டிவைன் அப்பாயின்மெண்ட். எண் 5 தேவனால் பணிக்கப்பட்ட வேலைகள் என்ற அர்த்தத்தில் கையாளப்படுகின்றது. நம்பர் 6, மேன் ஆர் பீஸ்ட் நம்பர். எண் 6 மனிதன் மற்றும் மிருகத்திற்கான இலக்கமாக இருக்கின்றது. நம்பர் 7, ப்ரோக்ராம் மேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மேன் ஆர் பெர்ஃபெக்ஷன் ஆர் கம்ப்ளீஷன். நம்பர் 7 மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட யாவும் முழுமையடைதல் என்ற அர்த்தத்தில் கையாளப்படுகின்றது. நம்பர் 8, நியூ பிகினிங்ஸ், புதிய தொடக்கம் என்ற அர்த்தத்தில் வேதத்தில் கையாளப்படுகின்றது. நம்பர் 9, டெர்மினேஷன் ஆர் ஃபுல்ஃபில்மெண்ட், சகலமும் முடிவுக்கு வருதல் என்ற அர்த்தத்தில் நம்பர் 9 வேதத்திலே கையாளப்படுகின்றது. நம்பர் 10, ஜென்டைல்ஸ் ஆர் த ஹோல் யூனிட் டிசொல்யூஷன், புறஜாதிகள் அல்லது முழுவதும் இதற்குள் அடங்கி இருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தில் எண் 10 வேதத்தில் கையாளப்படுகின்றது. நம்பர் 11, ஜட்ஜ்மெண்ட். எண் 11 நியாயத்தீர்ப்பு என்ற அர்த்தத்தில் வேதத்தில் கையாளப்படுகின்றது. கடைசியாக நம்பர் 12, ஹெட்ஷிப், தலைமைத்துவம் என்ற அர்த்தத்தில் வேதத்தில் கையாளப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த எபிசோடில் எண் 1 12 வரை பார்த்திருக்கிறோம். அடுத்த எபிசோடில் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை உள்ள பெயர்களின் வயதும் ஆச்சரியமான வேத எண்களின் இரகசியத்தையும் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.